Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தான் கேஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பாஸ் ஃபைட் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ ஆல்ஃபா பாஸ் ஃபைட்டில் ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வேணா நம்ம வந்து நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ் ஃபைட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பால்னு சொல்லிட்டு ஒன்று அன்லாக் ஆகும். ஸோ அந்த டிராகன் பாலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோ எவல்யூஷனாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துலையும் ஒன்று வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஆகாது. சரி எஸ். ஸோ ஆல்ஃபா பாஸ் ஃபைட்டில் ஃபஸ்ட்டு யாரை பண்ணலாம்? ஐ திங்க் இவங்கெல்லாம் மோசமாக இருக்கானுங்க. இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா மாதிரி தெரியுது. எல்லாத்துக்கும் சேம் லூட்டு தான். ஓகே, எல்லாத்துக்குமே சேம் லூட்டு மாதிரி தான் இருக்குது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட ஆல்ஃபா ஹார்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற வேலைலாம் பார்க்கணும். ஆல்ரெடி அது க்ளோன் போட்டிருப்பேன் தான் நினைக்கிறேன். இருங்க, க்ளோன் போட்டிருக்கேனா? ஓகே, 102 க்ளோன் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இன்னைக்கு ஆல்ஃபா ஹார்ட் சீடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெக்லோடானோட டூத் இல்லையா? மெக்லோடானோட டூத் இல்லையா? ஐயா, நாசமாக போச்சு. ஆல்ஃபா தான் இருக்கு, நார்மல் இல்லையா? ஓ ஐயோ, இருங்க வர. இதுக்குள்ளே எங்கேனாச்சும் மெக்லோடானோட டூத் இருக்கா? சரியா போச்சு. மெக்லோடானோட டூத் நம்ம கலெக்ட் பண்ணி தான் ஆகணுமா? ஆஹா, சுத்தம் இல்லை. சுத்தங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெக்லோடான் மட்டும் கில் பண்ணி அதோட டூத் மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை, இன்கேமே ஸ்பான் ஆகாது, அதான பிரச்சனை. ஏன்னா ஸ்பானிங் ரொம்ப குறைச்சிட்டேன், இன்கேம் எதுவும் ஸ்பான் ஆகாத மாதிரி. யார் இவன்? ஓகே, பிராண்டோ. ஸோ இது இவங்களோட டிஎன்ஏலாம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ தேவைப்படாது, ஆனால் தேவைப்படும். எங்கேயாச்சும் மெக்லோடான் 1-2 சுற்றிட்டு இருக்கான்னு தெரில கேஸ். சரி இருங்க, நான் இந்த சைடு அப்படியே தேடிக்கிட்டே போகிறேன். எங்கேயாச்சும் ஒரு மெக்லோடான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெக்லோடான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ், போட்டு தள்ளிடலாம். தண்ணிக்குள்ளே இந்த கன் ஷூட் பண்ணுமா? ஷூட் பண்ணாதா? இவனை ஷூட் பண்ணி கூட பிடிக்கலாம் கேஸ். ஹைட்லேருந்து ஷூட் பண்ணால் நான் வேலைக்கு ஆகும்னு தான் நினைக்கிறேன். நாய்க்கு அடிச்சு தான் பிடிக்கணும். ஓகே, அவனே வராங்க. 7000 டவர் ப்ரோ. 7000 டவர் ப்ரோலாம் வாய்ப்பு இல்லையே ராசா. செத்துப்போ 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 செத்துப்போ. கூடாது கேஸ், இவனை செத்து போடான். ஒரு பக்கம் என்னோட ஆக்சிஜன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், கடைசியில் சம்பவம் ஆகிட போகுது. செத்து செத்து யாரை கடிக்க வர? கிடைச்சதா இல்லையா? ஓ ஐயோ, டூத் கிடைக்கலையே கைஸ். கடவுளே, 2 கிடைக்கணும், 1 கூட கிடைக்கல. ஓகே, இந்த இடத்துல 1 இருக்கு கைஸ், 15வது லெவல். நைஸ். இவ்வளோ போட்டுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே கையிலே ஷூட் பண்ண முடியுமா? போடு. யார்லேயே ஒன்று வச்சோம் பாருங்க, இதே மாதிரி தான் அவனை ஷூட் பண்ணி எடுக்க போகிறேன். செத்து. அடடா, முடிஞ்சிடுச்சு, டெத் ஆயிடுச்சு. நைஸ். நான் அந்த சைடு போயிட்டு அதோடதை எடுக்கணும். அதுக்குள்ளே பல்லு இருக்கணும், இல்லைனா ரொம்ப பிரச்சனை. ஆனால் லாஸ்ட் டைம் கில் பண்ணும்போது பல்லு வந்திருக்கணுமே, ஏன் வரலன்னு தான் தெரில. ஓகே, எந்த சைடு அடிச்சு போட்டேன்? துர்க். மோஸ்ட்டாக இன்கேம் க்ரீச்சரே இருக்காது கைஸ், எல்லாமே மாடு க்ரீச்சர் மாதிரி தான் இருக்கும். மாடு க்ரீச்சரே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் ஸ்பான் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டூத் கிடச்சிடுச்சு. ஓகே, வாங்க போகலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போராடினது. இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் மோடில் போட்டு கொஞ்சம் நிறைய மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டோமினரெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இண்டோமினரெக்ஸ்
ஸோ இந்த இண்டோமினாரெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் போட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் பாஸ் ஃபைட் போட்டேன். ஆக்சுவலி ஏன் ட்ரிபியூட்டில் இது வரலன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரில. இது அவனுக்கு ட்ரிபியூட்டாகவே கன்சிடர் பண்ணலையான்னு தெரியல. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 128 மெக்லோடான் பல்லு. 10 தான் கேட்குறானா? ஆல்ஃபா ஆட்டும் டைமண்ட் இக்னெட்டும். ஓகே, ஆல்ஃபா ஆட்டும் டைமண்ட் இக்னெட். இங்கேயே சமன் ஆகிட போகுது. அது வேற கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. சமன் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஆல்ஃபா ஆட்டும் டைமண்ட் இக்னெட். இதே இடத்துல மட்டும் சமன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு ஜிசிஎம் போட்டு கொண்டுடுவேன். ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம், இந்த இண்டோமினாரெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவனை கொஞ்சம் க்ளோன் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, 5 போதும். ஓகே, இப்போ நம்ம பாஸ் ஏரியாவுக்கு போயிடலாங்க. ஆக்சுவலி பாஸ் ஏரியான்ட்டு எதாவது பேர் வச்சுருக்குண்ணா? இந்த மாதிரி எதுவும் பேர் வச்ச மாதிரி தெரில. சரி, இதை யூஸ் பண்ணிட்டு போவோம். ஓகே, நாசமாக போச்சு. பாஸ் ஏரியாவில் பாருங்கள், இவனுங்க வேற இருக்கானுங்க. இது இன்னும் அந்தளவுக்கு இல்லையே. ஆக்சுவலி இந்த ரெக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுங்க. இந்த ரெக்ஸை நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இன்னொரு ரெக்ஸ் செக் போச்சு, மறைஞ்சு போச்சோ. அந்த மஞ்சள் கலர் ரெக்ஸை நம்ம பிடிச்சாகணும். நம்ம ஒரு ஆல்ஃபா ரெக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை எவால்வ் பண்ணதுக்கு அந்த மஞ்சள் கலர் ரெக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இவன் நைட் கிங் அலோசாரஸ். வரேன். இவனுக்கு சேடல் உடம்புல இருக்குல்ல? ஓகே, இருக்கு. அலோசாரஸை போட்டு தள்ளிடலாங்க. பார்ப்போம் சாவடிக்க முடியுமான்னு தெரியல. ரெக்ஸை காலி பண்ணக்கூடாது, இந்த அலோசாரஸை மட்டும் போட்டு தள்ளிடணும். சூப்பரா டேய், வேற லெவல் டிரைவன். ஒரே அடியில் கொண்டு போட்டான். நான் என்ன பிரச்சனை, ரேடியேஷன் எஃபெக்ட் விழுந்துருச்சு. இருங்க சார், இந்த ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு தேவை ஸ்டோனு, வுட்டு, ஹேட்ச். இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஸோ அந்த ரெக்ஸை இப்போ நம்ம இதை ட்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ரெக்ஸோட ட்ராப் ரெடி. இப்போ அந்த ரெக்ஸை மட்டும் நான் இப்போ இது உள்ளே கொண்டுட்டு வரணும். ரொம்ப தூரம் தள்ளி இருக்கே, இவ்வளோ தூரமாக இழுத்துட்டு வரது. நான் பாஸ் ஃபைட் பண்ண வந்தவன்டா. கரெக்டாக இந்த இடத்துல நீ பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓடியா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான். எப்படி துரத்திட்டு வரான் பாருங்களா அவன். ஐ திங்க் இவனோட பவர் எலக்ட்ரிக் ஷாக்னு நினைக்கிறேன் கைஸ். ஓடியா 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 ஓடியா, மாட்டிக்கோ. ஐயோ, நான் மாட்டிப்போம் போல. கல் உடைக்கிறான். ஆமாம்ல, இவனுங்கெல்லாம் கல் உடைப்பானுங்க கைஸ். நான் மெட்டாலில் செஞ்சு எடுத்துன்னு வந்துருக்கணும். அவன் ஃபுல்லாத்தையும் உடைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை இது நாக் பண்ணிடலாம். 37 உடைச்சிட்டாங்க கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை உடைப்பான்ட்டு. ஓடு 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 ஓடு. ஓகே, ஆல்மோஸ்ட் பாதி குறைஞ்சிடுச்சா? விடக்கூடாது இவனை. இவன் பின்னாடியே ஓடணும் கைஸ். இப்போ அந்த சைடு என்ன இருக்கு, டெரர் போர்டா. இன்னும் ஒரு 2 டாட் அடிச்சுட்டுனா விழுந்துருவான். ஒரு டாட் அடிச்சுட்டேன், இன்னும் ஒரே ஒரு டாட் அடிச்சா விழுந்துருவான். செத்தண்டா. இப்படி பண்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் வருவோம். அதான் ஆர்மர் செஞ்சா உடச்சிட்றானுங்க. இதில் இவன் உடம்புல இருந்து கன் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் கிடையாது.
எங்கே போச்சுன்னு தெரியலையா அது? அச்சுச்சோ அந்த இருக்காங்க கைஸ். சட்டானா போகிற வாங்கிடுறா. இந்த ஒரு டேனேக்காக இவனை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தான் பாருங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் இவன் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்க கைஸ். இவன் காலி பண்ணுற வேண்டியதான். ஆனால் இதுக்கப்புறம் இவனெல்லாம் டேமும் பண்ண முடியாது. ஜஸ்ட் எவால்வ் மட்டும் தான் பண்ண முடியும். இவனுக்கு நாக் பண்ணமா இவன்ட்டு வந்து பிளட்டு ஹைடு மட்டும் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட வேலை ட்ராகன் பால் ரெடி பண்ணுறது. பாஸ் எப்படி வரும்னே தெரில. ஐயா இந்த இடத்துல என்ன இது? எலமெண்டலா? ஓகே, எலமெண்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக முடிச்சிடலாம். சேர்த்து நம்ம ஸ்னோவல் யாருன்னா நினைக்கிறீங்க? ஃபுல் பவரில் இருக்கிறான் நம்ம ஸ்னோவல் இப்போ. ஓகே, ஸோ சுற்றி நான் என்ன பண்ணேன்னு வச்சுக்கலாம், எண்டோமனரிக்ஸை நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸை சம்மன் பண்ணி விட்றேன். ஸோ பாஸ் எப்படி வருவானே தெரில. 1 2 3 4 5. ஓகே 5 போதுங்க. ஓகே, ஸோ இப்போ இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போடுறான். சம்மன் பண்ணி விட்டோன்னே நம்ம இதெல்லாவே பறந்துடும். பையனோட இது வேணுமா? ஓகே ஓகே, சம்மன் பண்ணி விட்டாங்க. ஓகே, எப்படி யார் வருவான்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. வருதா வரலையா? ரொம்ப நேரமாக வந்து அந்த பட்டாசு கொளுத்தும் போது திரியில வச்சு அந்த புகஞ்சிங்கன்னே இருக்குமே அந்த மாதிரி. டேடி என்னடா இது இவ்வளோ பேர் வந்துட்டீங்க? அச்சோ இண்டோமினரிக்ஸ் என்ன கைஸ் நடக்குது? திடீர்னு இவ்வளோ பேர் டக்குன்னு ஸ்பான் ஆகிட்டானுங்க. இருந்தாலும் நம்ம பசங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்க தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கிட்டையே நிற்கிறேன். ரொம்ப கிட்ட பார்த்தால கிட்டே நின்னுறேன். பாஸ் முகத்தை கூட பார்க்கல கைஸ், பாஸ் எப்படி இருக்கான்ட்டு. அச்சோ போச்சு, சம்பவம் பண்ணி வச்சுட்டானுங்க. முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஓ ஓகே பாய்ஸ், எல்லாம் ரிட்டர்ன் வந்துருங்க. கைஸ் பாஸ் இப்படி தான் இருப்பானா? செத்து போயிட்டாங்க கைஸ் அநியாயத்துக்கு. இருங்க பாஸ் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே, தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய லூட் இருக்கு. அவ்வளோதானே, ஒன்றுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. இவனை உடம்பு ஃபுல்லாக ஐட்டம் வந்துருச்சு. இங்கே பாருங்க கைஸ், இது நான் கவனிக்கவே இல்லை. எக்கச்சக்கமான சாடல்ஸ். ஓ ரேண்டம் எக் வேற கிடைச்சிருக்கு, மியூட்டேட்டரோடது. ஓகே நைஸ். இவ்வளோ சாடலா? இருக்கிற எல்லா சாடலும் நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க போல. இது என்னது? இது என் டிராகன் பால் கிடச்சிருச்சு கேஸ் ஃபைனலா. சென்ட்ரானோட நிற்குது. சூப்பர் கைஸ், எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஆர்மர் உடஞ்சிச்சுன்னால எவ்வளோ ஆர்மர் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அப்புறம் டெய்லி ஒரு ஆர்மர் போட்டு உடைக்க வேண்டியது தான். எல்லாத்தோட ஆல்ஃபா சாடலும் கிடச்சிடுச்சு கேஸ் நம்மளுக்கு. எப்படி இருக்காம பாருங்களா. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா என் உடம்புல வந்து ரேர் ஃப்ளவர் எஃபெக்ட் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன். ஸோ வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிடுவானுங்க நிறைய பேர். அதனால் நான் டெத் ஆகிட்டே வீட்டுக்கு போகிறேன். பாஸ் வேறு மறைஞ்சிடாம பாருங்க டக்குன்ட்டு. ஓகே, டெத் போர்ஷன் எங்கே இருக்குது? இது இருக்கு, அவ்வளோதான் புஷ். ஸோ நம்ம உடம்புல வந்து எல்லா சாடலையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டுருவோம். இது என்னது? இது ரேண்டம் சேடல் லூட் பாக்ஸ். இருங்க அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சேடல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுடலாம். ஓகே, ஆக்சுவலி எல்லா லூட்டையும் பார்த்தீங்கன்னா உள்ளத்தையும் போட்டு விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. இதுக்குள்ளேயாச்சும் போயிடுச்சா? நான் செம்ம போச்சு, ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு எக்கு இது வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல டைனோ கிடச்சிருக்கோம், மியூட்டேட்டான டைனோ. ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வைப்போம்.
இது இந்த மாதிரி வருதா? அந்த ரேண்டமாக எக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருது கைஸ் இது. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எக்கு ஒன் பை ஒன்றா தூக்கி தூக்கி போடும். இல்லை, ஒரே ஒரு எக்கு தான் கிடச்சிருக்கா. ரேண்டம் ஆல்ஃபா எக். எல்லாமே சாடல் தானா? ஓகே, எல்லாமே அசண்டஸ் சாடல் கிடச்சிருக்கு கைஸ். சூப்பரு. சரி கைஸ், இப்போ நம்ம ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் பாலை க்ளோன் போடுவோம். நான் ஃபஸ்ட்டு என்ன எண்டோமினா ரெக்ஸை நான் வந்து எவால்வ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து நம்மளோட ரெக்ஸை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவல்யூஷன் பண்ண போகிறேன். அதேமாதிரி நம்ம லீவ்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். சரி, நம்ம இப்போது எவல்யூஷனுக்காக தானே செக் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ எண்டோமினா ரெக்ஸ் போல் நம்ம நார்மல் ரெக்ஸை செய்வோம். நார்மல் ரெக்ஸ் எவல்யூஷன் ஃபார் ரெக்ஸுக்கு 2 இருக்கா? டூடோ ரெக்ஸா இது? ஓகே, இந்த ரெக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்பியரோடது அப்புறம் கிரிஃபினோடது. ஓகே, கிரிஃபினோ டார்பியர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுதா? பக்கா கைஸ், கிரிஃபின் டார்பியர். என்னடா அது லீவ்ஸை தூக்கி போட்டேன். எக்கை தூக்கி போட்டு சொன்னால் எக்கை தானே ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணேன். ஓகே, இது ரெடியாகிட்டு 140 லெவலில் கிடைக்க போகுது. ஓகே, நல்ல பிரச்சனை. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் தூக்கிக்குள்ளே போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து டார்பியரை கண்டுபிடிக்கணும். உள்ள போயிடுச்சா? ஓகே, இது யார் கலெக்ட் பண்ணிக்கிட்டான்னு தெரில. இதுதான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கு. தப்புன்னு வெளியே பார்ப்போம், யார் வரான்னு பார்க்கலாம். ஓ, ஃபியோமியாவா? சரி கேஸ், நான் போயிட்டு டார்பியரு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் போயிட்டு தேடிட்டு வரேன். டார்பியர் கிரிஃபின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைனோ கவுண்டர் இப்போ ரொம்ப குறைச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த டைனோ கவுண்டில் ஃபஸ்ட் நான் தேடி பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா டைனோ கவுண்ட்டை மறுபடியும் நம்ம அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தேட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் சிங்கிள் பிளேயர் மோடில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோ ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் அதில் காட்டும், அந்த காட்டுற இடத்துல அது இருக்காது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இருங்க, இப்போது ஆக்டிவேட் ஸ்பானாக இருக்கான்னு பார்ப்போமா? நேற்று தான் அவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோமே. ஆஹா, ஸ்பான் ஆகலை. என்னன்னு தெரியல, ஸ்பான் ஆகலை இதெல்லாம். நான் ஃபஸ்ட்டு லோடிங் பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் லோடிங் பிரச்சனைலாம் இல்லை, ஏதோ பக் ஆகிட்டுருக்கு. அப்படியே டைனோ கவுண்ட் இப்போ நான் ஏற்றி ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா டைனோவே ஸ்பான் ஆகலை, ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படியும் இந்த கியூ ப்ளஸ் மூணுலாம் கொசம் டைனோ இருக்கும். ஃபினிக்ஸை போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? போட்டு தள்ளிடுமா? செத்து போ ஃபினிக்ஸ். ஃபினிக்ஸை கில் பண்ண முடியாதா? ஐயோ, கொளுத்து விட்டாங்க. ஐயோ, இந்த ஃபீனிக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபில்லோவாக இருக்கிறான். வெனாம் எஃபெக்ட் அது இதுன்னு என்னென்னமோ விழுந்துருச்சு. போச்சு. ஸ்னோவிலே வந்து பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் பண்ணலாம் போல கைஸ். அதுக்கான இதுவே நிறைய ஸ்பானாகி சுற்றிட்டு இருக்கு. சரி, இருங்க போயிட்டு கிரிஃபினை போய் தேடுவோம். கிடைக்கும் தான் நினைக்கிறேன். கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் டைனோ கவுண்ட்டை அதிகப்படுத்தி டைனோ கிட்ட பல வாட்டி செத்து விளையாட வேண்டியதாக இருக்கும். சரி, நான் வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டைனோ கவுண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். ஓகே, நான் போயிட்டு டைனோ கவுண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு மறுபடியும் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டைனோ டெஸ்ட் ஆகி போட்டு விட்டேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனோ இங்கே தான் ஸ்பான் ஆகும்ட்டுலாம் சுத்தமாக கிடையாது. அது எங்கே வேணால் கண்டமேனிங் ஸ்பான் ஆகும். நம்ம தான் தேடிக்கிட்டு போகணும். நான் இதுக்கு முன்னாடி கிரிஃபின் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பான் ஆச்சோ அந்த இடத்துலலாம் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சம்பவம் ஆயிடுச்சு. பறந்துடுறா, தயவுசெய்து பறந்துடுறா, வேகமாக பறந்துடுறா. போச்சு. ஸ்பானிங் போட்டவொடனே சம்பவம் பண்ணிடுறானுங்க. சரி கேஸ், நானும் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு தான் பிளான் பண்ணேன். இருங்க, நான் ஸ்கேனரே செஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போகும். ஐ திங்க் இந்த ஸ்கேனர் சர்வரில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் ஒர்க் அவுட் ஆகாதே. இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒரு 6 தேவைப்படும். ஆனால் சிங்கிள் பேருக்கு ரொம்ப நிறையவே தேவைப்படும். இப்போதைக்கு நான் 6 போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எல்லாமே அன்பவரில் இருக்குது. நான் போய் டெக் ஜென்ரேட்டர் சேர்த்து செஞ்சுட்டு வரேன். டெக் ஜென்ரேட்டர் 1 போதும். வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் வச்சுங்களேன், இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஒன்றுங்க. ஆக்டிவேட். ஓகே, எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம தேடலங்க.
டேர் பேர் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஒன்று இருக்குது. இப்போ அந்த சைடு தானே நம்ம போனோம். அந்த இடத்துல நம்ம கண்ணிலே மாட்டல பார்த்தீங்களா? 24 20 29. ஸோ இந்த 2 இடத்துல போய் தேடுவோம். அதுக்கப்புறம் கிரிஃபின் தேடணும். கிரிஃபின் வந்து 43 49 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து 39 32. இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ வாங்க இப்போ 24 ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிங் பே கிட்ட போகணும். நான் ப்ளூ அப்ளிக்ஸ் கிட்ட போயிடுவோம். எங்கே பார்த்தாலும் ஒய்பின் தான் கைஸ் இருக்குது. இல்லை போச்சு, எல்லா கும்பல் கூடி துரத்திட்டு வரானுங்க என்ன. போச்சு, மறுபடியும் எதுக்கிட்டே மாட்டிக்கிட்டேன். டைன் அக்கௌண்ட் அதிகப்படுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போச்சு, எப்படி வராம பாருங்களா அவன். ஓட்டா சாவர மாதிரிலாம் உன்கிட்ட கிடையாது. நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுறான் பாடுறா. போச்சு, ரொம்ப மோசம் கைஸ். செத்துருவேன். என்ன இடம் கைஸ் இது? ஐயோ ரீப்பரா இது. போட்டான் இன்ஃபர்னல். போச்சு, மறுபடியுமா? என்ன கைஸ் இது? போடா எப்படி எட்ட எல்லாம் போட்டு தள்ளிடலாம் கைஸ். செத்து போடா. ஏ கைஸ், இங்கே இருக்கான் பாருங்க ஒருத்தவன். கிரிஃபின் அங்கே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேடோ கிரிஃபின் அது. பட் டேர் பேர் மட்டும் இங்கே இருக்கிறாங்க கைஸ். இப்போ எப்படி பிடிக்கிறதுனே தெரியலையே. ஸோ இந்த மித்தை இவனை துரத்தி விடணும். டேர் பேர் கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ப்போம், அடிச்சுக்கலாம் வா. வாடா, நேருக்கு நேர் அடிச்சுக்கலாம் வாடா. எனக்கா பவர் போடுற? ஐயோ ஷேடோ கிரிஃபின். ஓகே பார்த்துக்கலாம். வாடா. செத்து போ. போச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு நான் ஓடினோம். இல்லை எனக்கு பிரச்சனை தான். செத்து போயிட்டேன். 1 மில்லியன் ஹெல்த்தா? போச்சு. சண்டை போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ. அவன் கிட்ட கூட போக முடியல. வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வைக்கிங் பே கிட்டே பார்த்தோம்ல, இதையே போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இது பாருங்க, ரெக்ஸை பிடிச்சோம் பார்த்தீங்களா? அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர் பியரும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்போ வேற இருக்கானே. பிடிச்சிடும். ஆடா என்னடா இது? இது என்னது? இது மெகச்சலம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. பிடிக்குது, ரொம்ப கஷ்டம் போலையே. மான்ஸ்டர் ரெக்ஸு அந்த இடத்துல ஒரு முதல்ல வேற இருக்கு. வைபீன் இருந்தானா அவனை அழகாக தூக்கிட்டு போய் எட்டை போட்டு அவனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைபீன் இருங்க. வைபீன் போச்சு, செஞ்சுட்டான். இவன் தானே என்ன ஃபஸ்ட்டு போட்டு தரலாம? இப்போ பொறுத்திக்கிட்டு வருது. நம்மளுக்கு மஞ்சள் கலர் டேர் பேர் தான் வேணும். போச்சு. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடியல கேஸ்.
ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் ரெக்கார்டிங் வீடியோ இருக்கு. அந்த 1 மணி நேரம் ரெக்கார்டிங் வீடியோல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வாட்டிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெத் ஆயிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, டேர் பேர புடிச்சிருக்க மாட்டேன். கிரிஃபினையும் புடிச்சிருக்க மாட்டேன். கிரிஃபின இன்னும் நான் பார்த்துருக்க கூட இல்ல. ஸோ டேர் பேர் மட்டும் தான் ஒரு 2, 3 வாட்டி பார்த்தேன். பட் ஆனா அவன புடிக்கவே முடியல. நானும் அவன புடிக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனா டெத் ஆயிட்டே தான் இருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டெத் ஆன வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், பார்க்கறது உங்களுக்கே செம்மையா போர் அடிச்சிரும். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் இல்ல. ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேர் பேர நான் புடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அது பிடிக்கலையா, வெறும் டெத் வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? போவேன், டெத் ஆவேன், போவேன், டெத் ஆவேன், கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில கடுப்படிச்சிச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, வீடியோவ இதுவரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி வீடியோவாவே நம்ம போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஃபைட் மட்டும் இருக்கட்டும். ஸோ நம்ம எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை டெத் வரும்னு எனக்கே தெரியல. சரி கேஸ். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட்ட தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.